அதே போன்று அடுத்ததாக அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒன்றுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருக்கும் அஷாயிராக்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? இந்த அஷ்அரியாக்கள் என்பவர்கள் யார்? இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினரை சேர்ந்தவர்களா? அப்படி என்கின்ற அடிக்கடியாக எழும்புகின்ற கேள்வியை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினரை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கின்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்பவர்கள் யார் என்பதை பார்த்திருக்கின்றோம். உலகத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்ற அனைத்து குழுவினர்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்று வாதிட ஆரம்பித்தார்கள், ஷியாக்களை தவிர. இப்படி வாதிட்டதன் பிறகு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் தங்களுடைய பெயர்களை அஹ்லுல் ஹதீஸ் என்றும் சலஃபியுன்கள் என்றும் அதே போன்று ஜமாஅத்து தௌஹீத் என்றும் பிற்பட்ட காலங்களில் அவர்களிடமிருந்து இவர்களை பிரித்து காண்பிப்பதற்காக வேண்டி பெயர்களை சூட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினரை பொறுத்தவரைக்கும் இன்று அகீதாவில் நேர்த்தியாகவும் சரியாகவும் இருப்பவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர். இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருக்கும் அஷாயிராக்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? அஷாயிராக்கள் என்று சொன்னால் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால், பொதுவாக அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அவர்கள்தான் இந்த அஷாயிரா கொள்கையை கொண்டு வந்தார்கள். இவர்கள்தான் அதனுடைய தலைவராகவும் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் அல் அஷ்அரி இவர்கள் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் சிறுவயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகின்றார்கள். தன்னுடைய வளர்ப்பு தந்தையான அபு அலி அல் ஜுப்பாயி என்பவர் மூலம்தான் இவர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள். ஹிஜ்ரி 260 பிறந்து ஹிஜ்ரி 324 அவர்கள் மரணிக்கின்றார்கள். இவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான அபு அலி அல் ஜுப்பாயியுடைய பரிபாலனத்தில் வளர்கின்றார்கள். இந்த அபு அலி அல் ஜுப்பாயி என்பவர் முஅ்தஸிலா கொள்கையில் ஒரு இமாமாக காணப்பட்டார். இந்த தாக்கம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கும் வருகின்றது. வளர்ப்பு தந்தையினால் வளர்க்கப்படுகின்ற பொழுது அவருடைய கொள்கைகள் இவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றவர் கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் முஅ்தஸிலா சிந்தனைக்கு உட்பட்டவராகவே வாழ்கின்றார். இந்த காலப்பகுதியில் அப்துல்லா இப்னு சயீத் இப்னு குல்லாப் என்கின்ற ஒருவரை சந்திக்கின்றார். 40 வயதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு சயீத் இப்னு குல்லாப் என்பவரை சந்திக்கின்றார். இவர் முஅ்தஸிலா கொள்கையினால் பாதிக்கப்பட்டவராகவும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவராகவும் இருந்தார். இரண்டும் இவரிடம் காணப்பட்டது. யாரிடம்? இந்த அப்துல்லா இப்னு சயீத் அல் குல்லாபி என்பவரிடம் இந்த இரண்டு வகையான முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையும் காணப்பட்டது, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையும் காணப்பட்டது. இவர் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அவர்கள் இவரிடம் இருந்து மாணவராக படிக்கின்ற பொழுது இவருடைய இரண்டு சாயல்களும் இவரை சிந்திக்க ஆரம்பிக்க செய்கின்றது. 40 வயதுக்கு பிறகு சிந்திக்கின்றார்கள். இவரை ஆசிரியராக சந்திக்கின்றார்கள். அதற்கு பிறகு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கையில் கிடைக்கின்றது. படிக்கின்றார்கள். அந்த படிப்பு அவர்களுடைய அந்த நூட்கள் எல்லாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், அன அகூலு பிமா கால பிஹி அஹ்மத் இப்னு ஹம்பல், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதைத்தான் நான் சொல்கின்றேன் என்று அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய நூல் அவர்களுடைய கையில் கிடைத்த போதே சொல்கின்றார்கள், அன அகூலு பிமா கால பிஹி அஹ்மத் இப்னு ஹம்பல்,
ரஹ்மஹுல்லா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் எதெல்லாம் சொல்கின்றார்களோ அதைத்தான் நான் சொல்கின்றேன் என்று சொல்கின்ற அளவுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் மிகவும் பிரபல்யமான 2 நூல்களை எழுதுகின்றார்கள். ஒன்று அல் இபானா அன் உசூல் தியானா, இதில் முழுக்க முழுக்க அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை அவர் தெளிவாக எழுதுகின்றார். அதே போன்று மகாராத்துல் இஸ்லாமியீன வ இஹ்திலாஃபில் முஸல்லீன் என்கின்ற 2வது நூலை எழுதுகின்றார். இந்த நூல் 2ம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கொள்கையை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இவர்கள் முஅ்தஸிலா கொள்கையிலும் இருந்து அஷ்அரியா கொள்கையிலும் இருந்து அவர்கள் விலகி அதில் இருந்து தௌபா செய்து இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களுடைய இந்த 2 நூல்களும் எங்களுக்கு பறைசாட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். இவர்கள் பொதுவாக இன்று நாங்கள் பார்க்கலாம், அஷ்அரியா கொள்கை உடையவர்கள் இன்று ஆதாரம் சொல்கின்ற பொழுது அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சொன்ன கூற்றுகளாக அது இருக்கும். அதை இன்றும் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இமாம் அவர்களுடைய இந்த 2 நூல்களும் அல் இபானா அன் உசூல் தியானா என்கின்ற இந்த நூலும் அதே போன்று இஹ்திலாஃபில் முஸல்லீன் என்ற இந்த நூலும் மிக தெளிவாக சொல்கின்றது இமாம் அவர்கள் அந்த கொள்கையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று. அப்படி என்றால் இன்று அதிகமாக அஷ்அரியா கொள்கை உடையவர்கள் ஆதாரமாக எடுப்பவர்களை பார்க்கலாம். ஃபஹ்ருத்தீன் ராஸி, அதே போன்று இப்னு ஃபௌரிக் ராஸியுன் என்று செல்வார்கள், ஃபௌரிகியுன் என்று செல்வார்கள். இவர்களுடைய கொள்கையை தான் இவர்கள் அஷ்அரியா கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கொள்கையை அவர்கள் சொல்லவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், அஷ்அரியா கொள்கையில் நாங்கள் இருக்கின்றோம், அதே போன்று மதுஹப் ஷாஃபிஈயை நாங்கள் பின்பற்றுகின்றோம், கொள்கையில் அஷ்அரியா கொள்கையில் இருக்கின்றோம் என்று சொல்பவர்கள் ஆதாரமாக அவர்கள் சொல்கின்ற கூற்றுக்கள் யாருடைய கூற்றாக இருக்கும்? ஒன்று ஃபஹ்ருத்தீன் ராஸி, அதே போன்று இப்னு ஃபௌரிக், இப்படியானவர்களுடைய கூற்றாக அது இருக்கும் என்பதை பார்க்கலாம். இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கும் அஷாயிராக்களுக்கும் இடையில் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள், பிறகு அந்த கொள்கையில் இருந்து வெளியேறி எந்த அளவுக்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் எதை சொன்னார்களோ, அனா அகூலு பிமா கால பிஹி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதைத்தான் நான் சொல்கின்றேன் என்ற அளவுக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் அஷ்அரியா கொள்கையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இது 2வது விடயம். 3வது, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருக்கும் அதே போன்று அஷ்அரியா கொள்கை உடையவர்களுக்கும் இடையில் என்னதான் பிரச்சினை, ஏன் அவர்கள் வழிகட்ட சிந்தனையில் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் என்பதற்குரிய காரணம் உண்மையிலேயே ருஹியத்துல்லாஹ், அல்லாஹ்வை மூமின்கள் சொர்க்கத்தில் காண்பார்கள் என்கின்ற அந்த அடிப்படையை அவர்கள் மறுக்கின்றார்கள். முதலாவது செய்தி. 2வது, அல்லாஹ் அர்ஷில் இருக்கின்றான், அல் இஸ்திவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷில் இருக்கின்றான் என்பதை மறுப்பார்கள். அதே போன்று 7 சிஃபத்துகளை தவிர மற்ற சிஃபத்துகள் எல்லாம் இல்லை, அதுக்கு தஅவீல் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம். அடிப்படையான அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற அல் ஹயா, அல் இதாரா, அதே போல் குதுரா, இல்ம், அஸ்ஸம், அல் பஸர், அல் கலாம், இந்த சிஃபத்துக்கள் 7 சிஃபத்துக்களையும் அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஏனையவற்றை எப்படி சொல்கின்றார்கள், இந்த 7 சிஃபத்துக்களையும் அவர்கள் எப்படி வர்ணிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதனால் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையில் இருந்து இவர்கள் வெளியேறியவர்கள் என்று நாங்கள் சொல்வதற்குரிய காரணமாக என்ன செய்யலாம், இதனை